அம்பத்தூரில் பசுமாடு ஒன்று முதியவரை முட்டி தூக்கி வீசிய பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன். கடந்த சில நாட்களாகவே சாலையில் நடந்து செல்பவர்களை நாய்கள் கடிப்பதும் மாடுகள் முட்டி தூக்குவதுமான காட்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். இன்று கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சென்னை அம்பத்தூரில் கொரட்டூரில் குழந்தைகள் சென்று கொண்ட ஒரு மூதாட்டியை பசுமாடு ஒன்று முட்டி தூக்கி வீசிய காட்சி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதே போன்று நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த முனுசாமி என்பவர் ராணுவத்தில் ஓய்வு பெற்று ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் சென்னை அம்பத்தூர் பிரதிபாக்கம் கெனால் சாலையில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். அந்த பகுதியில் பசுமாட்டிற்கு தண்ணி வைப்பது வழக்கமாக அந்த பகுதி மக்கள் கொண்டுள்ளனர். நேற்று வழக்கம் போல பெண்மணி ஒருவர் தண்ணீர் வைத்துள்ளார். பசுமாடு தண்ணீர் குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது முனுசாமி அந்த மாட்டின் அருகே சென்றுள்ளார். அப்பொழுது அந்த தண்ணீர் குடித்த பக்கெட்டை எடுக்கதான் வருவார் என்று ஆக்ரோஷமாக அந்த பசுமாடு அந்த முதியவரை முட்டி தூக்கி வீசக்கூடிய காட்சி தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முட்டி தூக்கி வீசப்பட்ட அந்த முதியவர் சற்று ஒரு 5 நிமிடம் மூச்சு பேச்சு இல்லாமல் அங்கு விழுந்துள்ளார். ஆய்வுகளோடு பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த முனுசாமி மீட்டு ஆய்வு மருத்துவமனைக்கு அனுமதித்து அவர்களுக்கு சுமார் 10க்கும் மேற்பட்ட கையில் தலையில் போடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அம்பத்தூர் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை அம்பத்தூர், கொரட்டூர், பட்டரவாக்கம் போன்ற பகுதிகளில் இப்போது சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அம்பத்தூர் மாநகராட்சி அதிகாரிகள் கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இது சம்பவம் தவிர்க்கப்படும். குறிப்பாக மாடு வளர்க்கக்கூடியவர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி மாடுகளை இது போன்று சாலையில் சுற்றுத் திரியவிடக்கூடாது என ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் என்று பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.